எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன எதை பத்தி அப்படின்னா, ஒரு காலத்துல தமிழர்கள் ரொம்பவுமே போற்றி வணங்கின ஒரு தெய்வம். இன்னைக்கு அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுங்கிறதே நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் இருந்த அந்த நெருக்கம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாம அந்த தெய்வத்துக்கும் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சில நற்பண்புகளை பத்தி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பல விஷயங்களை தோண்டி எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி கொட்டுறதுக்கு எனக்கு அது உற்சாகத்தையும் ஊக்குவிப்பையும் கொடுக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போயிடலாம். இந்திரன் அப்படிங்கிற ஒரு கடவுளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவி சீரியல்கள்ல கூட இந்த இந்திரனை தேவர்களுக்கெல்லாம் ஒரு அரசனா இருப்பாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது போரு பிரச்சனை இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா மற்ற கடவுள்கிட்ட போய் உதவி கேட்பாரு, கெஞ்சுவாரு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் இந்திரனை வேற லெவல்ல உயரத்துல வச்சு கும்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு 5 வகை நிலங்களை நம்ம தமிழர்கள் பிரிச்சிருந்தாங்க. இதுல மருதம் அப்படிங்கிற இடம் வயலும் வயல் சார்ந்த இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த நிலத்திற்குரிய கடவுள் யாரு அப்படின்னா நம்ம இந்திரன் தான். இந்திரன் செழிப்பிற்குரிய கடவுள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆண்மை, இந்த கம்பீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான கடவுளாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறாரு. மழைய பெய்ய வைக்கக்கூடிய கடவுளும் இந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இந்திரனுக்கான அந்த ஸ்பெஷாலிட்டியா சொல்றாங்க. இந்திரனுக்காக சிறப்பான விழாக்கள் எடுத்து நடத்தியிருக்கிறாங்க. இது சங்க இலக்கியங்கள்ல கூட இந்த விழாக்கள் பத்தின குறிப்புகள்ங்கிறது இருக்குது. குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா சோழர்கள் காலத்துல அந்த சோழ நாட்டுலலாம் இந்த இந்திரனுக்காகவே இந்திர பெருவிழா அப்படிங்கிறது நடத்தியிருக்கிறாங்க. இந்த இந்திர விழா எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா மழைய வேண்டி நாட்டு மக்கள் அந்த செழிப்புல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த இந்திர விழாங்கிறது நடத்தியிருக்கிறாங்க. நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சோழர்களினுடைய பகுதிங்கிறது பெரும்பாலும் மருத நிலமா தான் இருக்கும், வயலும் வயல் சார்ந்த இடமா. அப்படிப்பட்ட அந்த மருத நிலத்திற்குரிய கடவுளும் நம்ம இந்திரன் தான். அதனாலேயே அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த இந்திரனை அவங்க வணங்கி இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு வகையில பார்க்கப்படுது. ஒரு காலத்துல சோழர்களாலையும் நம்ம தமிழர்களாலையும் ரொம்பவுமே போற்றி வணங்கப்பட்ட ஒரு கடவுள் இன்னைக்கு வழிபாடுலேயே இல்லைங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இந்த இந்திரன் இருக்கார் இல்லையா, இந்த இந்திரனுக்கும் நம்மளுடைய அந்த சைக்காலஜில நம்ம கேரக்டர் பண்புகள்லாம் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கும் இந்த இந்திரன் ஒரு சான்றா சொல்லப்படுறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா மனுஷனை கண்ட்ரோல் பண்றது இந்த ஐம்புலன்கள். அப்படி இந்த ஐம்புலன்களையும் ஒருத்தன் அடக்கிட்டான் அப்படின்னா அவன் இந்திரன் மாதிரி யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு வல்லமை மிக்கவன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பெருவாரியான காரணம் இந்த ஐம்புலன்களின் கண்ட்ரோல்ல அவன் இருக்கிறது தான். திருவள்ளுவர் திருக்குறள்ல இந்த இந்திரனை பத்தி ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு. 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர் கோமான் இந்திரனே சாலங்கரி. அதாவது ஐம்புலன்களை அடக்குன ஒருத்தன் பல பேர்களை ஜெயிச்சு தேவர்களுக்கே அரசனா இருக்கான். அப்படி ஐம்புலன்களை அடக்குனவனுக்கு வெற்றி கிடைக்கும். இதுக்கு இந்திரன் அப்படிங்கிற ஒருத்தன் சாட்சி அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ ஐம்புலன்களை அடக்குன ஒருத்தன் வெற்றி அடைய முடியுங்கிறத இந்த இந்திரனின் மூலியமா, இந்த குறள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஐம்புலன்களை அடக்க முடியல என்ன ஆகும் அப்படின்னா ஐம்புலன்களை அடக்க முடியாம போதையில சிக்கி நிறைய விளையாட்டு வீரர்கள் கெரியரை இழந்திருக்காங்க. ஐம்புலன்களை அடக்க முடியாம பெண் ஆசையால நிறைய பிரபலங்கள் அவமானத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஐம்புலன்களால பல பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதோ அப்போதான் நாம வல்லமையா இருப்போம்ங்கிறது தான் இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த இந்திர வழிபாடு நம்ம பண்ணலாமான்னு கேட்டா ஈஸியா பண்ணலாம். நீங்களும் மரம் நட்டு வைக்கிறது, குப்பைகளை பூமியில போடாம குப்பை தொட்டியில போடுறது, முடிஞ்ச அளவுக்கு மண்ணுல நல்ல உரங்கள், இயற்கை உரங்கள் போடுறது, இதெல்லாமே ஒரு இந்திர வழிபாடு அப்படின்ட்டு கூட நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்ப்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.